காஷ்மீரின் கடும் குளிர்காலம். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. வெளியே பனிப்பொழிவு இடைவிடாமல் கொட்டிக் கொண்டிருந்தது. சாலைகள் முழுவதும் வெள்ளை போர்வை போர்த்தியிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு வாகனம் கூட அந்த வழியாகச் செல்லவில்லை. அதே நேரத்தில் தனது வீட்டிற்குள் பார்த்திபனும் அவரது குடும்பத்தினரும் வழக்கம்போல் இரவு உணவை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென வீட்டின் கதவை யாரோ தட்டினர். அந்த நேரத்தில் யார் வந்திருக்க முடியும் என்ற குழப்பத்துடன் பார்த்திபன் கதவை திறந்தார். கதவு திறந்த அடுத்த நொடி அவரது கண்முன் நின்ற காட்சி அவரை சற்று அதிர்ச்சியடைய வைத்தது. பனியில் முழுவதுமாக நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த சிலர் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பயணம் செய்த பேருந்து வழியிலேயே பழுதடைந்து விட்டதாகவும், மோசமான வானிலை காரணமாக உதவி வர இன்னும் பல மணி நேரங்கள் ஆகும் என்றும் கூறினர். அவர்களுடன் பெண்களும் சிறிய குழந்தைகளும் இருந்தனர். அந்த நிலையை பார்த்த பார்த்திபனால் அவர்களை வெளியே நிற்க விட முடியவில்லை. உடனே அனைவரையும் வீட்டிற்குள் அழைத்தார். சூடான தேநீரும் உணவும் வழங்கினார். சிறிது நேரத்தில் வீட்டின் சூழல் இயல்பாக மாறியது. அனைவரும் ஒன்றாக பேசினர், சிரித்தனர். பின்னர் ஒவ்வொருவராக உறங்கச் சென்றனர். நேரம் நகர்ந்தது. வெளியே பனிப்பொழிவு இன்னும் தீவிரமடைந்தது. இரவு சுமார் 2 மணி. தாகமாக உணர்ந்த பார்த்திபன் தண்ணீர் குடிக்க எழுந்தார். அமைதியாக உங்க ஹாலின் வழியாக நடந்து சென்றபோது ஒரு விஷயம் அவரது கவனத்தை ஈர்த்தது. விருந்தினர்களில் ஒருவன் ஒரு அறையிலிருந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் வெளியே வந்து கொண்டிருந்தான். பார்த்திபனை கண்டதும் அவன் ஒரு கணம் அப்படியே நின்றுவிட்டான். அவனது கண்களில் ஒரு சிறிய அதிர்ச்சி தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அதை மறைத்துக் கொண்டு இயல்பாக நடந்து கொள்ள முயன்றான். தூக்கம் வரல என்று சிறிய புன்னகையுடன் சொன்னான். பார்த்திபன் எதுவும் பேசவில்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஆனால் ஏனோ அந்த மனிதனின் முகம் மட்டும் அவரது மனதிலிருந்து அகலவில்லை. அந்த இரவில் ஏதோ ஒன்று சரியில்லை என்ற உணர்வு முதல் முறையாக பார்த்திபனின் மனதில் தோன்றியது. அடுத்த நாள் அதிகாலை வீட்டின் அமைதியை சிதறடித்தபடி ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் முழங்கியது. அந்த சத்தம் கேட்டவுடன் அனைவரும் பதற்றத்துடன் அங்கே ஓடி வந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இரத்தத்தையே உறைய வைத்தது. விருந்தினர்களில் ஒருவன் தரையில் உயிரற்ற நிலையில் கிடந்தான். ஒரு பார்வையிலேயே அது சாதாரண மரணம் அல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த வீட்டிற்குள் ஒரு கொலை நடந்திருந்தது. வெளியே இன்னும் பனிப்பொழிவு கொட்டிக் கொண்டிருந்தது. சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. தொலைபேசி சிக்னலும் இல்லை. போலீஸ் வர இன்னும் பல மணி நேரங்கள் ஆகும். அதாவது அந்த கொலையாளி இன்னும் அந்த வீட்டிற்குள்ளேயே இருந்தான். அந்த உண்மை அனைவரின் மனதிலும் பயத்தை விதைத்தது. சில நொடிகளுக்குள் சந்தேகம் அனைவரின் முகத்திலும் தெரிந்தது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை சந்தேகிக்கத் தொடங்கினர். யாராலும் யாரை நம்ப முடியவில்லை. ஆனால் பார்த்திபனின் கவனம் வேறொரு விஷயத்தின் மீது இருந்தது. உயிரிழந்த மனிதனின் பையை அவர் சோதித்தபோது ஒரு விசித்திரமான உண்மை அவரது கவனத்திற்கு வந்தது. அந்த பையில் ஆடைகளோ பயண ஆவணங்களோ எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பிஸ்டலும் சில புகைப்படங்களும் மட்டுமே இருந்தன. அந்த புகைப்படங்களில் இருந்த முகங்களை பார்த்த நொடியே பார்த்திபனின் முகம் மாறியது. அப்போதுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை புரிந்தது. நேற்று இரவு தனது வீட்டில் தஞ்சம் கேட்டவர்கள் சாதாரண பயணிகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஏதோ ஒரு இருண்ட ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தனர். இப்போது அந்த வீட்டிற்குள் ஒரு கொலையாளி மட்டும் இல்லை. உண்மை வெளியில் வராமல் தடுக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காத பல ஆபத்தான மனிதர்கள் இருந்தனர்.